ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் ஒரு டிப்ஸ் ஆஃப் தி சீரீஸ் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா, எங்களை மாதிரி இந்த மாதிரி சைட்குள்ளே காடுகள் அதிகமாக இருக்கிற பக்கத்தில் வீடு இருக்கிறவங்களுக்கும் சரி, அண்ட் வந்து ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கும் சரி, மெயினாக கோழி வளர்க்குறவங்களுக்குலாம் நான் சொல்கிற இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியான காடுகள் மாதிரி இருக்கிறதுனால கோழி ஆடெல்லாம் வளர்க்குறதுனால அடிக்கடி வந்து இந்த ஜீவன்கள் என்னுடைய கண்ணை பட்டுகிட்டே இருக்குங்க. ஸோ ஜீவன்கள் வந்து பாம்புகள், அதை வந்து பூச்சின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுங்கெல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு வந்து நான் ஒரு டிப் சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நாங்களும் ஃபாலோ பண்ணுற விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம்ஸ் அளவு மஞ்சள் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சள் எடுக்கிறீங்களோ அதே சேம் அளவுக்கு வந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டையும் நல்லா திக்காக கரைச்சி குழம்பு மாதிரி கரைச்சிட்டு உங்கள் ஆடு மாடு கட்டி இருக்கிற இடத்துலையும் சரி, கோழிகள் வச்சுருந்தீங்கன்னா அங்கேயும் சரி, இந்த மாதிரி புதராக இருக்கிற இடத்துல எல்லாமே தெளித்து விட்டிங்கன்னா அந்த ஜீவன்கள் வந்து அங்கே வராது. ஸோ நாங்களும் இதே தான் ஃபாலோ பண்ணுறோம். எங்கள் வீட்டுக்கிட்ட இது வரைக்கும் வந்ததில்லை, வீட்டை தாண்டி வேணால் நான் பார்த்துருக்குறேன். ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.